அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய சம் எக்ஸைஸ் 2.5 செவன்த் சம். ஒரு கூட்டு தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுகன்னு சொல்லியிருக்குமா. இப்போ பாருங்கள், ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஒரு கூட்டுத்தொடர் வரிசைனா பாருங்கம்மா, எழுதணும். ஃபஸ்ட்டு என்ன கிவன் கொடுத்துருக்கணுமோ அதை முதல்ல எழுதணும்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் முதல் உறுப்பு என்னது? முதல் உறுப்பு ஏ. பொது வித்தியாசம் எது? பொது வித்தியாசம் என்னது? டி. இதை ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கூடணும். 9வது உறுப்பின் 9 மடங்கும். இப்போ கூட்டுத்தொடர் வரிசையில் ஒரு ஃபார்முலா இருக்குது. டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n-1 டி. இது ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை நம்ம முதல்ல நல்லா படிச்சுக்கிடணும். இப்போ பார்ப்போம். கூட்டுத்தொடர் வரிசையில் 9வது உறுப்பின், இப்போ 9வது உறுப்பு, அப்போ n ஈக்குவல் டு 9, T9 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 9, n இருக்க இடத்துல 9 போடுவோம். 9 மைனஸ் 1 இன்ட்டு டி. ஸோ T9 ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 8d. ஓகேம்மா. ஸோ தட் இஸ் 1. இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 9வது உறுப்பின் 9 மடங்கு. அப்போது 9 மடங்குன்னா அப்போ இது எப்படின்னா 9 டைம்ஸ் T9 that is equal to 9 into A plus 8D. பார்த்தீங்கம்மா, 9வது உறுப்பின் 9 மடங்கும். அப்போ 9 மடங்குன்னா அப்போ முன்னாடி 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிடணும். ஓகேவாம்மா. இது this is 1. ஓகேம்மா. தென் நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான்? 15வது உறுப்பின் 15 மடங்கும். 15வது உறுப்பின் அப்போ நம்ம மறுபடியும் எழுதுவோமா? Tn ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n-1d. 15வது உறுப்பு, அப்போ n ஈக்குவல் டு 15. T15 a plus 15 minus 1d that is equal to a plus 14 into d. ஓகேம்மா. இதில் 15வது உறுப்பின் 15 மடங்கும். 15 மடங்குன்னா என்னது? இப்போ T15 இதில் T15 ஈக்குவல் டு 15 மடங்கு சொல்லியிருக்காமா. 15 இன்ட்டு ஏ ப்ளஸ் 14d. ஓகேம்மா. திஸ் இஸ் 2. தென் நெக்ஸ்ட்டு 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம். பார்த்தீங்களா? வார்த்தைகளை பாருங்கள். சமம்னா ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு 2. அப்போ 1 என்னதுமா? 1 9, T9 ஈக்குவல் டு 15, T15. இதில் என்னது? 9 இன்ட்டு T9னா என்னது? 9 இன்ட்டு ஏ ப்ளஸ் 8d. அதுக்கப்புறம் என்ன தெரியுமா? that is equal to 15 into a plus 14d. இது ரெண்டும் சமம்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? உள்ள மல்டிப்ளை பண்ணுவோமா? 9a plus 72d that is equal to 15a plus 15 plus 14 210d. அப்படின்னா yes. So 9a plus 72d minus 15a minus 210d equal to 0. So 9 என்னது? minus 6a minus 270
இதில் வந்து 2 10 வந்து 72, இது வந்து 8 3 1 என்ன வருமா 138 d equal to 0. So 6a plus 138 d equal to 0. ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோம், சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்திருக்கோம். இப்போ அடுத்தது பாருங்கம்மா, 24வது உறுப்பின் 6 மடங்கானது. அப்போ இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு 3 போட்டுக்கிடுவோம். 3 போட்டுட்டு என்ன சொல்லியிருக்கான் ஃபஸ்ட்டு எழுதுமா, ஃபார்முலா Tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n-1 இன்ட்டு டி. கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்கான், 24வது உறுப்பின். 20னா n ஈக்குவல் டு 24. ஸோ T24 ஈக்குவல் டு a ப்ளஸ் 24 minus 1 into d. So T24 equal to a plus 23d. ஓகேவா? என்ன சொல்லியிருக்கான், 24வது உறுப்பின் 6 மடங்கு 0 என நிறுவுக. 6 மடங்கு, அப்போ 6 into T24 equal to 6 into a plus 23d. ஓகேவாம்மா? ஸோ என்ன நிரூபிக்கணும், நிறுவுகன்னு சொல்லியிருக்கேன். எதை நிறுவுகன்னு சொல்லியிருக்கலாம், என்ன செய்யணும், அதான் தட் இஸ் ப்ரூவ்டு வந்து ஆர் இன்ட்டு T24 ஈக்குவல் டு 0ன்னு சொல்லி நாம் ப்ரூஃப் பண்ணணும், நிரூபிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா 6 இன்ட்டு T24 ஈக்குவல் டு 6 into a plus 23d. So that is equal to 6a plus 138d. ஓகேவாம்மா? இது வந்து என்ன சொன்னால் ஈக்குவேஷன் 3. ஓகேவாம்மா? இப்போ நம்மக்கிட்ட என்னம்மா இருக்குது, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 6a plus 132d equal to 0. அது வந்து என்னது, தட் இஸ் 3 தானே. அப்போ இது வந்து ஈக்குவேஷன் 4 போட்டுக்கணுமா, இது வந்து 4. ஆல்ரெடி நம்ம நிரூபிச்சிருக்கோம்லம்மா, 6a plus 138d equal to 0. அப்போ put 3 in 4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, பார்த்தீங்களாம்மா, நம்ம தேர்ட் ஈக்குவேஷனில் என்ன கொடுத்துருக்கோம், நம்ம நிரூபிச்சிருக்கோம் 6a plus 132d வந்து 0. that is 0. இந்த இருக்கலாமா, இந்த ஆன்சர் 6a plus 138d வந்து இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் 0. ஸோ 6 into T24 is to be 0. ஓகேம்மா? அந்த தேர்ட் ஈக்குவேஷனில் ஃபோர்த்தில் சப்ஸ்டியூட் பண்ணப்பறம் அது 0ன்னு வருது. ஓகேம்மா? இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நமக்கு வந்து என்னன்னு கேட்டால், இந்த ப்ராப்ளத்தில் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 9வது உறுப்பின் 9 மடங்கும் 15வது உறுப்பின் 15 மடங்கும் சமம் எனில் 6 மடங்கான சமம் எனில் 24வது உறுப்பின் 6 மடங்கானது 0 என நிறுவுகன்கா. நம்ம வந்து இந்த ஃபார்முலாவை எழுதியிருக்கோம், Tn ஈக்குவல் டு a ப்ளஸ் n-1d. இதில் வந்து n ஈக்குவல் டு 9 சொல்லி ஃபஸ்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு n ஈக்குவல் டு 15 சொல்லி செகண்ட் ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்கோம். நம்ம சமம் சொன்னனால ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி 6a ப்ளஸ் 138d ஈக்குவல் டு 0, இது வந்து தேர்டு. ஓகேம்மா? அப்புறம் n ஈக்குவல் டு 24ன்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்கோம். ஸோ 6 into T24 must be 0 அப்படின்னு நிரூபிக்கணும். அப்போ என்ன செய்யணும், 6 into T24 ஈக்குவல் டு திஸ். இதில் இந்த வேல்யூஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணி 6 into T24 must be 0. ஓகேம்மா? இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் என்ன செய்யணும், 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. ஓகேவாம்மா? இன்னும் நம்மளுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் நிறைய ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கோம்மா. நீங்கள் எல்லா ப்ராப்ளத்தையும் நீங்கள் அங்கே போய் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.